அசிஸ்டன்ட் டைரக்டரான்னு சொல்கிறத விட அசிஸ்டன்ட் ரைட்டராக முதல்ல ஏணிப்படிகள்னு ஒரு படம். நான் பத்திரிக்கையாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் சென்னை வந்தேன். அந்த காலகட்டத்தில் இளையராஜா கிட்ட யாருமே இந்த பாட்டு சரியில்லைன்னு சொல்ல முடியாது. உண்மை சொல்கிறதா இருந்தால் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ஹீரோஸுக்கும் ஒரு பாண்டிங் வர்றதுக்கு அப்போது வசதி இருந்துச்சு. ரஜினி சார் அதே மாதிரி சீக்கிரம் சாப்பிடுவார். பிரேக்கில் யார் லேட்டாக சாப்பிடுவா அப்படின்னு பார்ப்பார். டக்குன்னு தலையை அப்படி மடியில் வச்சு அப்படி படுத்துக்குவார். ரொம்ப சிம்பிள். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எனக்கு கும்கி கடுத்து ஒரு லேண்ட்மார்க். சிவகார்த்திகேயன் இது உண்மையிலேயே சினிமாவை 100% மனசு உள்ள வச்சு நேசிச்சா சினிமா நம்மளை நேசிச்சு. வணக்கம். 2K கிட்ஸ்க்கு வேணா ஓரளவுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேய் படத்தை பார்த்து அப்படி பயந்து பேய் படம்னா இதுதான் அப்படின்னு சில்லறையை செதறவிட்ட ஒரு திரைப்படம் தான் யார் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள இயக்குனராக வந்த யார் கண்ணன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவருடைய பயணத்திலிருந்தும் அனுபவத்திலிருந்தும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் ரொம்பவே தயாரா இருக்கேன். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். யார் அந்த திரைப்படத்தின் மூலமா அறிமுகம் ஆகியிருந்தாலுமே இதற்கு முன்னாடி நிறைய அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய படங்கள் பண்ணியிருப்பீங்க. அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அங்க இருந்து பங்கு போங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரான்னு சொல்கிறத விட அசிஸ்டன்ட் ரைட்டராக முதல்ல ஏணிப்படிகள்னு ஒரு படம். ஓகே. எனக்கு என்னமோ லைஃப்பில் சினிமாக்கான என்ட்ரி. நான் பத்திரிக்கையாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் சென்னை வந்தேன். ஆனால் பாடலாசிரியராக ஆகலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இயக்குனர் மகேந்திரன் சாரை அப்பப்போ போய் சந்தித்தேன். என்கிட்ட உதவியாளர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருங்க அப்படின்னு கூப்பிட்டார். அதுதான் முதல்ல ஏணிப்படிகள். பகலில் ஓரிரவு, காலியில் ரஜினி சார் படம், ரிஷிமூலம் சிவாஜி சார் படம், ஹிட்லர் மன்னர் சிவாஜி சார் படம். அப்படியே இருக்கிறப்ப முள்ளு மலரை முடித்து உதிரிப்பூக்கள் ஸ்டார்ட் ஆச்சு. உதிரிப்பூக்கள்லேருந்து ஃபுல் ஸ்விங்கில் அசிஸ்டன்ட் டைரக்டர். பிறகு போக போக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலகட்டத்திலேயே டப்பிங், பின்னணி குரல் பதிவு. அப்புறம் அவர் இளையராஜா அவர்கள்ட்ட உட்கார்றப்போ என்னை முதல்ல உட்கார வச்சு காப்பி எடுக்க வைக்கிறப்பவே கண்ணன் நல்ல கவிஞர், நல்ல பாட்டெல்லாம் எழுதுவார் அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்தினார். எழுதியிருக்கேன். நண்டுன்ற படம் சிவசங்கரி அம்மா கதை. அது மகேந்திர சார் இயக்குனார். அதில் அந்த பாடல் எழுதுகிற வாய்ப்பு. அதுலேயும் 2 பாட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு நான் எழுதினேன். முதல் பாட்டு மகேந்திர சார் இல்லாத பிறகு கட் பண்ணிட்டோம். அவர் உத்தரப்பிரதேசம் லக்னோவில் லொக்கேஷன் பார்க்க போயிருந்தார். அந்த டைமில் இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆனால் டியூனாக கேட்டப்போ நல்லா இருந்துச்சு, பாட்டாக கேட்டப்போ அவருக்கு பிடிக்கும். அந்த காலகட்டத்தில் இளையராஜா கிட்ட யாருமே இந்த பாட்டு சரியில்லைன்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. ஆனால் மகேந்திர சார் அப்படி இல்லை, இளையராஜாவும் அப்படி இல்லை. ஏன்னா நம்மகிட்ட மகேந்திர சார் டீமுக்கு ஒரு பாட்டு கொடுத்துட்டாருன்னா அவர் அவுட்டோர் போயிட்டு வந்ததும் இளையராஜாவுக்கு ஆசையாக இருக்கும், அந்த பாட்டை எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்க்க வருவார். அந்த மாதிரி. ஸோ அதனால் இது வந்ததும் சொன்னார், இது ராஜா இந்த சாங் டியூனாக நல்லா இருந்துச்சு, ஆனால் பாட்டை அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் வேறு டியூன் போட்டுருவோம் அப்படின்னு உடனே பிரசாத்தில் அடுத்த டியூன் போட்டார். அந்த பாட்டுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு பிரசாத்லேருந்து வெளில அருணாச்சலம் ரோட்டில் அப்படி வந்துக்கிட்டே இருக்கிறப்பவே டியூன் அப்படியே கேட்க ஆரம்பிச்சது. ஏவிஎம் வர்றதுக்குள்ள கண்ணன் இந்த டியூனுக்கு பல்லவி சொல்லுங்கன்ட்டார். கையில் பேப்பர் இல்லை, பேனா இல்லை. அப்போ சொன்ன பல்லவி தான் அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவா. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே அந்த பாட்டுக்கு அதாவது எப்படி ரசிகர்கள்னா இலங்கை வானொலி அப்படி அதை தினசரி போட்டு அப்படி பண்ணாங்க. அப்புறம் நான் தானுசாரால் ஒரு யாருன்ற ஒரு தானுசாரம், அவரோட 2 நண்பர்கள் கலைப்புலி சேகரன், சூரி, 2 பேரும் இப்போ 2 பேரும் அமரர்கள், அவங்க நோமோர். ஆனால் இது எல்லாமே என்னென்னா எனக்குள்ள ஒரு பத்திரிகையாளனாகணும், பாடலாசிரியராகணும் அப்படின்ற உணர்வை
அப்படி திசை மாற்றி மடை மாற்றி என்னை இயக்குனராக்குனது இயக்குனர் மகேந்திரன் சார். இப்போ வந்து நீங்க பேசும்போது சொன்னீங்க, நாங்க படம் எடுக்கும் பொழுதுலாம் நாங்க டேப் ரெக்கார்ட் வந்து கையில வச்சிருப்போம், ஆர்டிஸ்ட் பேசுறது இப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போவோம். இப்போ பேய் படம் எடுக்கிறது என்னன்னா நிறைய இருக்கு, நிறைய டெக்னிக்கல் வைஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சிஜி இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா யார் வந்து ஐ திங்க் 1985 அப்போதான் வந்து யார் வந்து 85 அப்போ வரும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் நீங்க எப்படி அந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க? அது ரொம்ப சவால் நிறைந்த விஷயமா இருக்கு. ஆமா, 1985ல அந்த படம் பண்றப்போ சிஜி வந்து பெருசா வந்து ப்ரொமோட் பண்ணப்படும். அப்போ ஆப்டிக்கல்னு இந்த டைட்டில்லாம் பண்ணுற வேலைகள் மட்டும் பண்ணுவாங்க, இன்டர்வல் கார்ட் பண்ணுவாங்க, டைட்டில் கார்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு சவால் தான், 2C கேமரா, ரொட்டேட்டிங் ஐபீஸ் கிடையாது. ரொட்டேட்டிங் ஐபீஸ்ன்றது எப்படின்னா, இப்போ தரையில் ஒரு ஷாட் வைக்கிறோம், இப்போ புல்லோட நுனியில் இருக்கிற பனித்துளிக்கு ஷாட் வைக்கிறோம்னா அதுக்கு கீழே கேமரா வச்சுட்டு நாமும் படுக்கணும். படுத்து வியூ ஃபைண்டர் மூலமாக தான் அது எப்படின்றத கேமராவில் இருக்கிற வியூ ஃபைண்டர் வழியாக தான் பார்க்க முடியும். ரொட்டேட்டிங் ஐபீஸ்ன்றது என்னன்னா, நம்ம இப்படி சேரில் உட்காந்துக்கிட்டு அந்த ஐபீஸை ரொட்டேட் பண்ணலாம். இப்போல்லாம் இப்போ அந்த டெலஸ்கோப்பு, இந்த ஸ்டத்தர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, மைக்ரோஸ்கோப், அந்த மாதிரி கேமராவில் பின்னாடி வந்துடுச்சு. அதாவது அந்த வியூ ஃபைண்டரோட இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணலாம், அப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், நமக்கு இப்படி உட்காந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணலாம். அதெல்லாம் இப்போ கிடையாது. 2C கேமரா, சாதாரண லென்ஸு, அது வந்து என்ன கிடைக்குதோ பிளாக் லென்ஸு, அந்த லென்ஸு. அதே மாதிரி ஒரு ஸ்மோக்கு வந்து அதில் ஒரு கேரக்டர் நடிக்குது அப்படின்னா ஸ்மோக் எப்படி கிரியேட் பண்ணுறது. இப்போ ஃபாரினில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்போ தான் த்ரில்லர்லாம் வருது. மைக்கேல் ஜாக்சன் ஒரு மிஷின் அப்படி கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து அப்படி ஆன் பண்ணோடனே அந்த இடம் பூரா ஸ்மோக்கு அப்படி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கேட்ட ஆச்சரியப்படுவீங்க, நம்ம சாந்து போடுற சுமக்கிற சட்டி இருக்கு இல்லையா, சாந்து சட்டி, அதில் கறியை போட்டு டீசலை போட்டு விசிறி அது உள்ள இன்னும் கொஞ்சம் டீசலை போட்டு பச்சை இலையை போட்டு புகையை வர வச்சு அப்படியே ஆர்டிஸ்ட் ரெண்டு ஒரு ரவுண்டு வரணும். இது ஒரு வகை. இன்னொன்று ட்ரை ஐஸ்ன்னு சொல்கிறது. தேவலோகத்தில் ஒரு ஆள் இருக்காங்கன்னா அந்த இடம் வந்து க்ளவுட்ஸாக, அது எப்படின்னா ட்ரை ஐஸ்ன்னு ஒன்று விற்கிறாங்க. அது வந்து நல்லா சுடுதண்ணியில் அப்போ பாத்திரமா வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஐஸை போட்டால் அது உள்ளே இருந்து அப்படியே போக வழிய ஆரம்பிக்கும், அது முடிகிற வரைக்கும். நம்பர் 3 வந்து ஸ்மோக் பாம்ஸ் இருக்கு. ஸ்மோக் பாம் எப்படின்னா, அப்போ சாதாரண தீபாவளி சமயத்தில் வெடிக்கும், அது மாதிரி பற்ற வைக்கணும், வெடிக்காது, அதிலிருந்து வண்ணமாக புகை வரும், ஒயிட்டாக வரும், கலரில் வரும். நாங்கள் ஒயிட்டு புகை அந்த மாதிரிலாம். அது கூட ஒரு தடவை லென்ஸுக்கு முன்னாடி வச்சுட்டு படி ஏறணும், அந்த புகை வந்து படி ஏறுது அப்படின்றது கதை. டக்குன்னு வெடிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும். ஆனால் வந்து என்னன்னா ஒரு சேலஞ்சு, நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த வசதிகள்லாம் இருக்கிற காலகட்டத்தில் பண்ணாது எல்லாரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாதப்போ அப்படி பண்ணது தான் இன்னைக்கும் நமக்கு அது வந்து நம்மளை ஒரு டெக்னீஷியன் ஆக்கிறதுக்கு, நல்லா கற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு தேவையானது. அப்போ கேரவன் கிடையாது, யாரும் போய் ஆமா இப்போ அந்த கேரவன் வந்து ஆர்டிஸ்டையும் அங்க வேலை பார்க்குற அந்த ஆட்களையும் பிரிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இல்லை ஒரு ஆர்டிஸ்டையும் மட்டும் எப்படின்னா, உண்மை சொல்றதா இருந்தால் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ஹீரோஸுக்கும் ஒரு பாண்டிங் வர்றதுக்கு அப்போ வந்து வசதி இருந்துச்சு. அப்போ வந்து ஆர்டிஸ்ட் ஷார்ட் முடிச்சுட்டா வெளியில் உட்கார்ந்துருக்கிறப்போ நாங்கள் பக்கத்தில் இருப்போம், அப்போது பேசுவோம் ஃப்ரெண்ட்லியாக. இப்போ மோகன்லாம் எனக்கு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏன்னா பிறகு இன்னைக்கு வரைக்கும் ரஜினி சார் அதே மாதிரி சீக்கிரம் சாப்பிட்ருவார் பிரேக்கில். யார் லேட்டாக சாப்பிடுவா அப்படின்னு பார்ப்பாரு. நான் தான் ஸ்லோ ஈட்டர், அதனால டக்குன்னு வந்து தலையை அப்படி மடியில் வச்சு அப்படி படுத்துருவார். ரொம்ப சிம்பிள். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இவன் எப்படியும் பிரேக் முடிக்கிறப்ப தான் எந்திரிப்பான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு பழகிறதுக்கான சூழல் வந்து கேரவன் இல்லாததுனால கிடச்சிது. அதே மாதிரி வந்து இப்போ ரஜினி சார் கூட இப்போ கருகம்பாத்துக்குள்ள ஷூட்டிங் நடக்குது, பிரேக்கை வந்து 1 மணிக்கு விடுறோம் அப்படின்னா அந்த ஃபீட் எடுத்துக்கிட்டு கிளம்புவார். கரெக்டாக 2 o'clock என்ட்ரி ஆகும் வண்டி. ஸோ அது ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அதே மாதிரி டைரக்டர்கிட்ட அவங்கெல்லாம் நல்ல பாண்டிங் இருந்து. நீங்கள் வந்து டேரக்டராக இருக்கும்பொழுது சமயத்துலையும் சரி, நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுதும் நிறைய
ஒரு 90s 80s கிட்ஸோடைய ஃபேமஸ் ஹீரோயின் எல்லாம் வந்து உங்களுடைய கதை மூலமா தான் வெளியில வந்தாங்க. கௌதமி மேமா இருக்கட்டும், சுஹாசினி மேமா இருக்கட்டும், மேபி நான் ஒரு சிலர் மிஸ் பண்ணிருக்கலாம். இப்படியான விஷயங்களை கொண்டு வந்திருக்கீங்களா, இத்தனை கதாநாயகிகளை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்களா, இவங்க கூட ஒர்க் பண்ணதுலே இவங்க அதாவது சுஹாசினின்றது எப்படின்னா எங்க செட்டு. ஓகே, எல்லாம் ஒண்ணா சேர்ந்து. ஆமா, இப்போ இங்க கேமரா ஹேண்டில் பண்றவர் எப்படி இருக்காரோ, நீங்க எப்படி இருக்கீங்களோ, இங்க அடுத்த டெக்னீஷியன் அப்படித்தான், நானு ஹாசினி எல்லாமே ஒன்னா 4-5 பேர் வந்து கார்ல உட்காந்து அப்படி பசங்க மாதிரியே போவோம். அவங்க இவ்வளோக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கமல் ஃபேமிலி ஒரு சின்ன துளி அளவு கூட அந்த தன்னை கமல் ஃபேமிலியா நினைச்சதே கிடையாது ஹாசினி. இவ்வளோக்கும் அவங்க அப்பா வந்து லாயர் சாரு ஹாசனா, அவங்க வந்து எங்க படத்துல உதிரி பூக்கள் நடிக்க வச்சோம். அவர் பின்னாடி அவரும் தேசிய விருது வாங்கினார் தவறான கதான்னு கன்னட படத்துல. கௌதமியை பொறுத்த வரைக்கும் கௌதமின்றது ஒரு நல்ல, அதுவும் ஒரு நிகழ்ச்சி. நான் வந்து ராமராஜன் சாரை வச்சு படம் வந்து நிஷாந்தி ஹீரோயின் அப்படின்னு பூஜைக்கு ஏவிஎம் சரவணன் சாரை கூப்பிட போனேன். பார்த்தாரு, ராமராஜன் ஹீரோ, அதுக்கு எதுக்கு நிஷாந்திக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்கன்னு கேட்டார். நான் வந்து சம்பளம் சொன்னார், நிஷாந்திக்கு எதுக்கு அவ்வளோ சம்பளம், ஒரு நியூ ஃபேஸ் வராங்க கௌதமின்னு பேர், அவங்கள நீங்கள் வந்து இந்த படத்துக்கு பண்ணால் உங்களுக்கு செலவு குறையும், எப்படி இருந்தாலும் இந்த ரஜினி சாரோட அவங்க நடிக்கிறாங்க, அந்த படம் ஓடும், என்ன ஒரு அவருக்கு கணக்கு யோசிச்சிருக்காருல, நாளைக்கு இது நடக்க போது இதை பண்ணி போவேன். அது கூட அவர் பயன்படுத்தல, அவர் வந்து எனக்கு சொன்னாரு. சொல்லிட்டு எப்படின்னா, இது சொல்லாம சரி வர்றேனா அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு வரலாம், முன்கூட்டி எனக்கு சொல்றாரு, இதை இவ்வளவு மிச்சப்படுத்தலாமே, எதுக்கு விரயம் பண்ணணும், இது வந்து எப்படி இருந்தாலும் ஓடுனுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இது வேல்யூ வரும், ராமராஜன் சார் படம்ன்றதுக்கான பிசினஸ் என்னவோ அதுக்கு ஒரு இது கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாலும், நானும் உடனே என்ன பண்ணேன், எப்படி கௌதமி எனக்கு ரஜினி சார் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு, ரஜினி சார் இங்கே தான் ஷூட்டில் இருக்காரு, உடனே போனேன். அப்போவும் ரஜினி சார் தான் எனக்கு இந்த மாதிரி வந்து கௌதமி கிட்ட நான் போறேன்னு சொன்னாலும், சரி நான் சொல்றேன் போங்க அப்படின்னு. இவ்வளோ பண்ணியிருக்கீங்கல்ல, இப்போ பழனி படமா இருக்கட்டும், ஒரு சில படங்கள்லாம் வந்து நெகட்டிவ் ரோலுக்கு கூப்பிட்டாங்கல்ல, அது என்ன நான் ஏன் நெகட்டிவ் ரோல் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுனா, இல்லை நான் பண்றேன் அப்படிங்கிற. ஆக்சுவலாக நடிக்க ஆரம்பிச்சது வந்து நான் டைரக்ட் பண்றப்பெல்லாம் நடிக்கணும்லாம் எனக்கு தோணலை, ஏன்னா நமக்கு இது பெரிய டென்ஷன். அப்போ அதனால எனக்கு அது தோணலை. பிறகு வந்து ஓமை கவிஞர் சுரதா தான், அப்போ அவர் சொல்ல மனசுக்குள்ள நமக்கு வந்தது. என் நண்பன் சசிமோகன் டைரக்டர் தான், அவனோட படங்கள்ல அப்புறம் பேரரசு படம் பழனி பண்றப்போ அதில் தான் இந்த நெகட்டிவ். ஆனால் கதை வந்து இந்த கேரக்டரை மையப்படுத்தி தான். பிறகு கூட நான் கழுவேத்தி மோர்கன்லேயும் அதே மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் பண்ணேன். அருள்நிதிக்கே நான் 2 படம் வந்து, அதாவது கலைஞரோட பேரன்ல அருள்நிதிக்கு 2 படம் வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணேன். கும்கியெல்லாம் திடீர்னு லொக்கேஷன் போனோம் தான் சொல்றாரு, நீங்க யானை பாகன், யானை மேலே ஏறுங்க. யானைன்னா நமக்கு ரொம்ப பயம், பார்த்ததுமே அது அப்படி ஒரு பிரம்மாண்டமா நிற்குது. அதுவும் வந்து கடற்கரையில மணல்ல புல்வெளியில இருந்தா பரவாயில்ல, ஒரு மலை சிகரத்துல கீழே அதில் பாதாளம் பள்ளத்தாக்கு உருண்டா, அவ்வளவுதான். இதுலேயும் நான் ஒவ்வொரு தடவை ஷூட்டிங் போகிறப்போ என் பொண்ணு வந்து, அப்பா என்னை விட்டு போறியப்பா ப்ளீஸ் அழுது அதை சமாதானப்படுத்திட்டு நான் கிளம்புவேன். சிவகார்த்திகேயன் சாருடைய அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்த படம். அதுல போஸ் பாண்டியோட அப்பாவா நீங்க வந்திருப்பீங்க, அந்த அனுபவத்தை பத்தி. அது கூட கும்கி சக்சஸ்க்கு அடுத்து இமிடியேட்டா பண்றோம் சார் இந்த படத்துக்கு கூப்பிட்டாரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து எனக்கு கும்கிக்கு அடுத்து ஒரு லேண்ட்மார்க். அதுல இன்னைக்கும் வந்து அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி தியேட்ரிக்கல் ஹிட்டில் அந்த வருஷத்துல அந்த படம், சத்யராஜ் சார் வந்து என்னை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில், நான் ஒரு படம் மூணாரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து கோயம்புத்தூரில் ஃப்ளைட் ஏற வரப்போ அவர் வந்து என்னை பார்த்து சொல்கிறாரு, சார் இது வந்து, ஏன்னா அவரும் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் நடிச்சிருக்காரு, சார் நமக்கு 100வது நாள் ஃபங்க்ஷன் ஒன்று உண்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு நம்பிக்கையோட சொன்னார். அந்த மாதிரி தான் நடந்தது. தெரியாது. அது சிவகார்த்திகேயன் இது வந்து உண்மையிலேயே இந்த உழைப்பு இருக்குல்ல, முயற்சி இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறாரு, அடுத்த இன்னும் நல்ல டெக்னீஷியன்ஸை அவர் டைலாக் எழுத வைக்கிறாரு, டைரக்ட் பண்ண வைக்கிறாரு,
இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு தான் நடிக்கலைன்னா கூட. அதெல்லாம் தான் இப்போது அந்த அந்த விஷயத்தில் இப்போது கமல் சார் எப்படி சம்பாதிச்சதை வந்து திரும்ப சினிமா இண்டஸ்ட்ரிக்காகவே அப்படியே கொண்டு வந்து செலவிட்டாரோ அந்த மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் எனக்கு அதாவது சில பேரை பார்த்தா அந்த உயர்வு வந்து நியாயமானதாக தெரியும். அப்போது அதில் சிவகார்த்திகேயன் வந்து அந்த உயர்வு கரெக்ட் அந்த மாதிரி அதுதான் உண்மை. எல்லாருமே வந்து உண்மையிலேயே நியாயம். சினிமாவை 100% மனசு உள்ள வச்சு நேசிச்சா சினிமா நம்மளை நேசிக்கும். இப்போ வந்து நீங்க இயக்குனரா இருந்திருக்கீங்க, இளையராஜா சார் பாட்டுக்கே வந்து லிரிக்கிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி பல அவதாரங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிடித்தமான விஷயம் எது சார்? நடிகரா இருக்கதான் எனக்கு பிடிக்கும், இல்ல லிரிக்ஸ் எடுத்ததான் எனக்கு பிடிக்கும், அப்புறம் என்ன உங்களுக்கு பிடிக்கும்? நடிக்கிறது, டைரக்ட் பண்றது, தயாரிக்கிறது, இது எல்லாத்தையும் விட எப்பவும் நேசிக்கிறது வந்து இது எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது இல்லையா. அது என்னன்னா வாசித்தல், படித்தல், அதுவும் எழுதுதல் இல்லையா, ரெண்டும் தான். இப்போ வந்து நீங்க எழுத்தின் மீது ஒரு தீரா காதல் கொண்டிருக்கீங்களா, அதனால இந்த கேள்வி முன்வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாடல் நல்லா இருந்தாலும் சரி, ஒரு வசனங்கள் நல்லா இருந்தாலும் சரி, அதை பேசின அந்த ஹீரோவை பத்தி பேசுறோம். பாடல் நல்லா இருந்தா மியூசிக் டைரக்டர்ஸை வந்து போற்றி புகழும். இந்த மாதிரி அதற்கான அங்கீகாரம் எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனா அந்த ரைட்டர்ஸ்க்கான ஒரு அங்கீகாரம் சரியா கிடைக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ரைட்டரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி உண்மையிலேயே. அதுல என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு டெக்னீஷியன் கதை சொன்னா, கதை சொல்றது வேற, டைரக்ட் பண்றது வேற. இந்த ரெண்டையும் பிரிச்சு பார்க்க மாட்டேன். இந்த கதை சொல்ற ஆட்களை நம்பி சில தயாரிப்பாளர்கள் படம் பண்ண கொடுக்குறாங்க. ஆனா அவங்க நல்ல இயக்குனர்களா இல்லை. இயக்குனர்ன்றது கதை சொல்லுதல் வந்து எங்கன்னா ஸ்கிரிப்ட்ல காட்டணும். ஒரு நம்ம ப்ரொடியூசரை மயக்கிறது மட்டுமே இல்லை, ப்ரொடியூசர்கிட்ட சொல்றதோ ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்றதோ இல்லை. அவங்கள்ட்ட எல்லாம் ஏதோ சொல்லிட்டு, இப்போ நான் சொல்றேன் மிகச்சிறப்பான படம் 3ஆம் பேரை, அதை கதை சொல்லுன்னா எப்படி அது உணர்றது? அதை வந்து கதையை சொன்னாலாம் வெளிப்படாது. அவர் மனசுக்குள்ள அந்த விஷுவல் சீன் பை சீன் ஒரு சின்ன த்ரெட்டு தான். அதை வந்து எப்படி பெருசாக பூதாகரமாக கதையாக்கி சொல்ல முடியும்? அந்த மாதிரி தான் நல்ல விஷுவல் படங்கள் எல்லாமே. ஆனால் தமிழ்நாட்டில் என்னாச்சுன்னா, இப்போ எங்கள் டைரக்டர் வந்து நல்ல ரைட்டர். அவர் என்ன பண்ணார்னா, முள் மலர்கள் ஆரம்பித்து எல்லாமே இன்னொருத்தர் கதையை வாங்கி ஸ்கிரிப்ட், ஒரு கதை உமாச்சந்திரன் எழுதினது தான் முள்ளு மலரும். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இப்போ பீம்சிங் சாரு, இவங்கெல்லாம் பெரிய டைரக்டர்ஸ், ஏபி நாகராஜன், பந்துலு சாரு, ஸ்ரீதர் சாரு எல்லாம் இருந்த காலகட்டத்தில் ஒருத்தர் கதாசிரியர் இல்லை நாவல் வாங்கி அதை படம் பண்ணுறது, இந்த இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ கேட்குறேன், பொன்னியின் செல்வனே அப்படி எழுதப்பட்ட கதை தானே இல்லையா? தமிழ்நாட்டில் பார்க்க போனால் சங்க இலக்கியங்கள் ஆரம்பித்து அத்தனை இருக்கு, கொட்டி கிடக்கு. தமிழா இந்தா உன் சொத்துன்ற மாதிரி அத்தனை இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நாவல் சிறுகதை அத்தனை இருக்கு. ஆனால் ரைட்ஸ் வாங்கி அதை பண்ணலான்னு யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்பவும் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இவர் பிருத்திவிராஜெல்லாம் ஓடிடிக்கு படங்கள் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருன்னா, ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க, ஒருத்தர் கதை கொடுக்குறாரு, ஒரு 2 பேர் திரைக்கதை ஸ்க்ரீன் பிளே பண்ணுறாங்க, ஒருத்தர் டைலாக் எழுதுறாரு, ஒரு 4 பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவர் வில்லனா நடிக்கிறாரு, இல்லை கடைசி கிளைமேக்ஸில் வராரு, இல்லை த்ரூ அவுட் வராரு. ஆனால் சூப்பர். நம்ம கேட்டோன்னா ஒரு சின்ன சிறுகதையே படமாக பண்ணுறாங்க. ஒரு த்ரெட்டு நல்ல சிறுகதைகள் இருக்குது. எத்தனையோ எழுத்தாளர்கள். நீங்கள் மாவுன்னு ஒன்று இருந்தால் தான் அது இட்லியாக சுடலாம், ஊத்தப்பமாக சுடலாம், தோசையாக சுடலாம், முருகல் தோசையாக சுடலாம், என்ன வேணாலும். ஆனால் மாவுன்றது ஒன்று வேணும். எதுவுமே இல்லாமல் நான் இதெல்லாம் சொல்கிறேன், மாவுன்றது தான் கதை, எழுத்தாளர். ஓகே, இப்போ வந்து நிறைய இப்போ யாரெல்லாம் முன்னணி நடிகர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோமோ அவங்க எல்லாருக்கூடயும் இருந்திருக்கீங்க, நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்கீங்க. இப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஏன் இந்த அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கு இது நடந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட நிகழ்வு உண்டா? எப்படி சொல்றதுன்னா, இந்த உலகத்தோட நீல அகல கனபரிமாணம்னு ஒன்று இருக்கு. இதை உணரணும் நாமன்னா மிதமான புகழ் தான் சரி. அது உச்சத்துக்கு போயிட்டா நாம் இந்த உலகத்தோட இயல்பான வாழ்க்கையிலிருந்து அந்நியப்பட்டு போயிடுறோம், வேறுபட்டு போயிடும். அதனால மிதமான புகழ் தான் என்னைக்குமே நல்லது, நிலையானதும் கூட. ரொம்ப பீக் போயிட்டா
ஒரு சின்னதாக இருந்தால் கூட அப்படியே மன உளைச்சல் வந்துடும். பல பேர் அதுக்கு ஆளாயிருக்காங்க. அப்புறம் இந்த மிதமான புகழ் என்ன நல்லதுன்னா, நமக்கு கடைசி வரைக்கும் வேட்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வேட்கைன்னா என்ன? வேட்கை என்ன தனியாத தாகம் இருக்குன்னா, இன்னும் அடுத்து என்ன போய்கிட்டே இருக்கணும், சுழன்று கொண்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மிதமான புகழ்ன்ற வார்த்தையை பாலகுமாரன் சார் எடுக்கும். ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.